மத்திய கிழக்கு போரின் பாதிப்புகள் கோவிட்-19 பெருந்தொற்று ஏற்படுத்திய தாக்கத்திற்கு இணையாக இருக்கலாம் என்று ரஷ்ய அதிபர் புதின் தெரிவித்துள்ள கருத்து கவனம் பெற்று வருகிறது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர் சூழல் குறித்து மாஸ்கோவில் உள்ள தொழிலதிபர்கள் இடையே உரையாற்றிய அதிபர் புதின், இந்த போரின் உலகளாவிய பாதிப்புகள் கோவிட்-19 பெருந்தொற்று ஏற்படுத்திய தாக்கத்திற்கு இணையாக இருக்கலாம் என்று தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் நடக்கும் இந்த மோதலின் விளைவுகளை துல்லியமாக கணிப்பது தற்போது கடினமாக உள்ளது. போரில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கே அதன் இறுதி முடிவு தெரியாது எனும் போது நமக்கு அது இன்னும் கடினமானதே என்று புடின் குறிப்பிட்டார். இந்த போர் சர்வதேச விநியோக சங்கிலி, உற்பத்தி மற்றும் தளவாட போக்குவரத்து ஆகியவற்றில் பெரும் சேதத்தை ஏற்படுத்தி வருவதாக அவர் கூறினார். குறிப்பாக ஹைட்ரோ கார்பன், உலோகங்கள் மற்றும் உர தயாரிப்பு நிறுவனங்கள் கடுமையான அழுத்தத்திற்கு உள்ளாகியுள்ளன. இந்த போரின் தாக்கம் கொரோனா வைரஸ் பெருந்தொற்றுக்கு நிகராக இருக்கும் என்று சில மதிப்பீடுகள் கூறுகின்றன. கோவிட் பெருந்தொற்று எவ்வாறு உலகின் அனைத்து பகுதிகளின் வளர்ச்சியையும் முடக்கியதோ அதே போன்ற ஒரு சூழல் இப்போது உருவாகியுள்ளது என அவர் எச்சரித்தார். ஈரான் மீதான போர் தீவிரமடைந்துள்ள நிலையில் அதிபர் புடினின் உத்தரவின் பேரில் ரஷ்யா மருத்துவ பொருட்கள் உள்ளிட்ட மனிதாபிமான உதவிகளை ஈரானுக்கு அனுப்பி வைத்துள்ளது. போர் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்றும் ராணுவ நடவடிக்கைகளுக்கு பதிலாக பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்பட வேண்டும் என்றும் ரஷ்யா தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. ஒருபுறம் அமைதியை வலியுறுத்தினாலும் இந்த போரினால் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்து வருவது ரஷ்யாவின் பொருளாதாரத்திற்கு சாதகமாக அமைந்துள்ளதாக சர்வதேச ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி படுகொலை செய்யப்பட்டதற்கு புடின் ஏற்கனவே தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்ததுடன் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் இந்த செயலை திட்டமிடப்பட்ட ஆக்கிரமிப்பு என்று விமர்சித்துள்ளார். சமீபத்தில் போர் பதற்றம் குறித்து பேசிய இந்திய பிரதமர் மோடியும் கொரோனா காலகட்டத்தோடு ஒப்பிட்டு பேசியது குறிப்பிடத்தக்கது. தற்போது ரஷ்ய அதிபர் புதினும் அதே கருத்தை தெரிவித்துள்ளது அபாயத்திற்கான எச்சரிக்கையாகவே பார்க்கப்படுகிறது.